கடவுளே, நீ உத்தரவு கொடுத்தாதான் தொழிலுக்கு போகணும். எப்போ உத்தரவு கொடுப்பேன்னு தெரியலையே. காணிக்கு போட அம்பி, காணிக்கு போடதான் சாமி உத்தரவு கொடுக்கும். காணிக்கே போட மாட்டேன். தான் எனக்கு நிறைய கொடுக்கிட்டான், அப்ப அவருக்கு நிறைய கொடுக்குறேன். திருட்டு பசங்க. கடவுளே, எங்க போய் முடியும்னு தெரியல, நீதான் பாத்துக்கணும். வரத்துக்கு முன்ன எல்லா வேலையும் முடிச்சிடணும். வாங்க வாங்க, உங்களுதான் காத்துட்டு இருந்தேன். முடி எடுக்கிறவங்க வர சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு. உன் மருமனுக்கு தெரியாம இருந்தா அது போதும். அவங்க எடுக்கிறான் எடுபட்ட பையன், அவனுக்கு எல்லாம் தெரியாது. ஏமா, அந்த ஆளுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும், நீ தப்பா பேசாத. வந்துருவா வீட்டுக்காரனை பத்தி பேசினாலே. எப்பா அது கொம்னு சொல்லுப்பா. கம்னீரண்டி, நீ என்னடா அரபால் மண்டியா என்ன பேசுறதுக்கு? ஒரு மரியாதைன்றது இல்ல. உனக்கு என்னடா மரியாதை? வீட்டுக்காரன்னு பாக்குறேன், இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கோயில் முன்னாடி எங்க சண்டை போறீங்க? அப்படி போய் சண்டை போட்டு வாங்க. நல்லா இது பண்ணியா சண்டையை தத்து விடன்னு பார்த்தாக்கா அப்படி போய் சண்டை போட்டு சொல்றா. இல்லம்மா, கோயில் முன்னாடி சண்டை போட கூடாதுமா, சாமி கண்ணு குத்தும். குத்துட்டோம். அந்த கபாதியும் கோயில் முன்னாடி உட்கார வச்சுக்கிறா, இருக்கத்துல எத்தனை போடுவான். ஏய் வந்தியா, சாமி கும்பிட்டியா, போயினே என்ன பேசுற? திட்டு போயா, 3 பரோட்டா துண்டு போனியா, காசு குத்தியாடா? தொழில் நல்லபடியா முடிட்டோம், 4 பரோட்டா காசு தரேன். உங்க அப்பா காசா கொடுக்க போறா, 4 பரோட்டா காசுன்றா, போடா. சார் 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 லேட் ஆச்சு சார், கோச்சிக்காதீங்க சார். எவ்வளவு நேரம்பா? கடற்கரை மொட்டாடி. என்னமாக்கா? தோலை உரிச்சு போடுவேன் எனக்கு மொட்டை அடிச்சாக்கா. சார் என்ன சார், மொட்டாடி கூப்பிட்டு அந்த மொட்டை அடிக்க மாட்டேங்குதா? ஓ, மொட்டை இதுக்கு இல்லையா? என் பேரனுக்கு அடிக்கணியா? ஓகே ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சு போச்சு. ஏய், என்னடா மேல சைக்கிள் விடுற? சாரிமா, கொஞ்சம் கண்ணு கோளாறு. மண்டை கோளாறாகிட, வண்டி ஓரமா விடுறா. எப்படி இது கூட வாழறீங்க? ரொம்ப கஷ்டம். டக்குன்னு வாப்பா, அவன் வர வந்துட்டு போறான், அவன் தொல்லை கொடுப்பான். வந்தேன் இதுக்கு தானே. சாரிமா. ஒண்ணு விட்டா தாரம் வந்து போறேன், போறா அப்படி. போய் அவன் குடும்பத்துல போய் மட்டும் எடுக்க வந்த பாரு, ராட்சசி குடும்பம். ஆட்டே என்னப்பா, தொழிலுக்கு போறியா? அதான் உத்தரவு கேட்டுக்கிறேன், சாமி ஒன்னும் உத்தரவு கொடுக்கல. எனக்கு ஒரு காது மிஷின் கிடைச்சா எடுத்துட்டு வா. ஏய், மொட்டை வந்துட்டேன். என்னப்பா ஏற்கனவே பாதி மொட்டை அடிச்சுக்குதா? ஸ்கூல்ல வச்சு விட்டாங்க வாய் முன்னாடி. வா, சின்னதுல இருந்து பெருசுல இருந்து செம்ம வாயா இருக்குதா. சரி வா மொட்டை வச்சிடலாம். என் புள்ளிக்கு என் கையில சொல்லாம மொட்டை அடிக்கிறாங்களா? அதுங்களே என்ன பண்ண போறேன்னு பாரு. கோயில் சண்டை வேணாப்பா. போயிரு. நேடி, என் புள்ளிக்கு என் கையில சொல்லாம முடி எடுக்கிறீங்களா? யார்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னாயா சொட்ட மாமனாரு, இன்னா நெக்கலா? எப்பா இன்னொரு வாட்டி சொல்ல. சொட்ட மாமனாரு. எப்பா இன்னொரு வாட்டி சொல்லமா. ஏய், அவன் சும்மா கலாய்க்கிறான், அத்தையே கேட்டுக்கிற. உன்னை திட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த குடும்பத்துல நம்ம சம்மதம் பண்ணதே ரொம்ப தப்புடா மகனே. நான் படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? வாயாடி குடும்பம் வச்சது. ஆகாசம் வேற சார், பாதி மொட்டை அடிச்சுட்டேன், பாதி அடிச்சுட்டா. டேய் புளிப்பிக்கிறா வாயா, எப்படா என்ன கேட்காம நீ என் பையனுக்கு மொட்டை அடிக்கலாம்? டேய் வா, என் மேல கை வச்சீங்க, இரு என் காலு கொடுத்து உண்டு பண்ணிடுறேன். போடா அவள. டேய் நாடி, எப்படி இதெல்லாம் பண்ணல நீ? தேவையில்லாம பிரச்சனை பண்ற, ஒழுங்கா போயிடுறா. யாரடி பிரச்சனை பண்றது? உன்ன பொண்ணு போடுவேன், போடா. அடியே, கோவறது பாக்குறிய நீ? அவர் அச்சனா அவன் தெரியுமா நீ? அடி வாங்கிட்டு ஏப்பா கண்ணு இப்படி பேசுற? போய் அடிடா. எப்படி அச்சன் தெரியுமா உனக்கு? நீ வேணாதான் தெரியும். ஆம்பளை புள்ள அழக்கூடாதுடா கண்ணு. உம்மா அடிக்காத அடியா என்ன போட்டு வச்சு நல்லி அழி முடிஞ்சுக்கு தெரியுமா? ஏன்னா அது விட்டுதல்னா நம்ம குழந்தை ஊட்டிட்டு போனோம்னா தத்திரம் முச்சது எல்லாம் உன்னால தான். அது கோச்சின வந்துச்சு. மச்சான், என்ன மச்சான் சொல்ற? உன் தங்கச்சி மேல நீயா போய் சொல்ற? டேய் ஊசி போன பப்சு வாயா, கம்முன்னு இருந்துரு. அண்ணனுக்கு நம்ம மேல பாசம் இல்ல, பொன்னாடி தேசம் ஆயிடுச்சு. இங்க பேர் உதட கட்டிங் பிளேட் எடுத்து வந்து கட் பண்ணிடுவ, வாயை மூடிக்கினு. டேய், இங்க பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்கா போங்க. என் பேரனுக்கு மொட்டை அடிக்கணும். ஐயோ டேய் சொட்ட, என் பையனுக்கு பாதி மொட்டை அடிச்சு வச்சுக்கிறீங்க. நீ வாடா கண்ணா. யோ பையன் அனுப்பியா, நீ எட்டிட்டு மேலே விடுவேன். பேரரசி, என்னம்மா இது? வந்துருமா, வீட்டுக்கு போயிடலாம். டேய் ஒரு அடிக்கடி குடுப்பன்னு பார்த்தாக்கா இம்மா அடி வாங்கிட்டு வந்துருன்ற. நீ கம்முனரு. அது என்ன தூக்கி போட்டு வச்சா நான் பண்ணுவேன். அவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாடா, செட் ஆகாது. நீ பேச கூட்டிட்டு வா, நம்ம போலாம். மச்சான், ஐத்த சொல்றதுதான் கரெக்ட். நீங்க வாய மூடுவ, எனக்கு தெரியும்.
பேரரசி வந்துரு போயிடலாம். நான் வர மாட்டேன். உங்க அம்மா காடி நான் கொடுமை பார்த்துக்குது. அதெல்லாம் கேட்டேன் நீ? அதெல்லாம் நேத்துக்கு பேரரசி நம்ம எப்படி ஜாலியா பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடி இருந்தோம். ஆகாசி வேறா அது விட்டு தள்ள போன நல்ல பொண்ணை பார்த்து விடுறான். மாமாவளை பாக்குறியாடா? பரதேசி 4 பரோட்டா துண்டு 40 நாள் கடை பக்கமா வரலையாடா? 3 நான் 4ன்றான். 40 நாள் ஆயிருக்குல்ல, ஒரு பரோட்டா தானே எக்ஸ்ட்ரா சொன்னா? எப்பா செம்ம ப்ராடு போடுறா. இனிமே உன் கறி வர மாட்டேன்டா. பாருப்பா, என் பொண்ணு இனிமே உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. என்ன இருந்தாலும் இன்னைக்கே முடிச்சிடலாம்பா. என்ன ஐத்த உன்னை நான் ஐத்த மாதிரியா பார்த்தேன்? உன்னை நான் கோவில் கூட்டு போயிருக்கேன், சினிமா கூட்டு போயிருக்கேன், பார்க்கு கூட்டு போயிருக்கேன், பீச்சு கூட்டு போயிருக்கேன். என்ன நீ இப்படி பேசுற? கூப்பிட்டுன்னு போனதா நான் இல்லைன்னு சொல்லி ஒரு வேர்க்கல்ல வாங்கி கொடுத்தியா? வேர்க்கால தானே ஐத்த, நான் வாங்கி தரேன் ஐத்த. உன் பொண்ணு பேரரசி வர சொல்ல ஐத்த. ஏய் வரமாட்டானா வரமாட்டா என் பொண்ணு. டேய் மவனா, நீ 3 சொல்லு. அவனை தலைக்கே பெட்டு அடிக்கிறான். எவ்வளவு தெனட்ல பேசுகிறான் பாரு. டேய் தூக்கி எடுத்து வாடா வாடா. யோ தூக்காதியா, ஜட்டி போடல கரை முச்சோனே. இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா? மானத்தை வாங்குறே நீ. மாமா மாமா நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் மாமா. நீ ஜெட்டி போடாத விஷயத்தை அந்த பேரரசி அனுப்பிச்சு வை மாமா. இப்ப என்னடா கேஜி கெடுக்கிறான்? நான் சொல்லுடா, ஊர் ஃபுல்லா சொல்லுடா. நானும் சொல்லுவேன். தாயி பேய் 2 பேரும் கொஞ்சம் வாய மூணு இருக்கீங்களா? இது என் குடும்ப விஷயம். பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் நான் பேய், உன் பொண்டாட்டி அதுவா? அதுவோ எதுவோ நீ கொஞ்சம் வாய மூடு தாயே. யோ பையனுக்கு மொட்டை அடிக்கணும். இப்ப நான் சொன்னியா? பேரரசி அடிக்கலாம். ஊரை கூப்பிட்டு பச்சை தண்ணியை கொடுத்து மொய் வாங்கிக்கின்னு அடிக்கலாம் பேரரசி. இதுவும் கரெக்ட் தாங்குதா? எப்பா நீ என்ன சொல்ற? நம்ம சொந்தக்காரங்க அதிகம். 2 கேன் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். 2 நான் 4 கேனு கூட வாங்கி தரேன் மாமா. மாமா மாமா பேரரசி அமுச்சு விட்டுரு மாமா. நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு பேரரசி வேணாண்ணா. நீ எங்க தேவையில்ல பா. என் பொண்டாட்டி. டேய் மச்சான், நீ இப்ப கத்தின்னு கிடக்குற? இங்க என் பொண்டாட்டி பத்தி பேசி நிக்கிறேன்டா. நினைச்சேன் இவன் வந்திருப்பான்னு நினைச்சேன். வெட்டு 1 துண்டு 2. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. வாடா மச்சான், நான் பிரிக்க வந்திருக்கேன், சேர்த்து வைக்க வந்திருக்கேன். இது யாரு? டேய் உனக்கும் என் தங்கச்சிக்கும் டைவர்ஸ் கொடுக்க வந்த வக்கீல்ரா. வக்கீல் சார் டைவர்ஸ் கொடுக்க போறீங்க? எவ்வளவு பீஸ்? அத நாங்க குத்துக்கிறோம், நீ உன் வேலைய பாரு. வேலைய பாரு. டேய் மச்சான், பரோட்டா எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது எப்படி ரசிச்சு சாப்பிட்ட? டேய் மச்சான் ஸ்லோ வச்சிருவேன்டா. டேய் கையாதாங்க அண்ணமாலண்டா. எத்துட்டு பேரரசி போலாமா? உன்னை புள்ளைய பெத்துக்க. ஏன்னா நாய்க்கு வளர்த்துருக்கலாம். வாடி போலாம். என் புள்ள அப்படியே குத்துனால தான். வாடி போலாம். ஏய் என்னடா என்ன நித்து ஆர்னத்துக்கு அடிக்கிறா. அங்க பாரு, பேரரசிக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் உன்ன நானா உன்ன? ஏய் என்னடி என்ன அடிக்கிறா? என் புருஷன் அடிக்கிறியா? ஓ இப்பதான் புருஷன்றது கண்ணுக்கு தெரியுதோ? ஆமாண்டா, என் புருஷன் தானே முக்கியம். என்னங்க வா பேரரசி. ஏமா உங்க ஒப்பனை அடிச்சு இன்னொரு வாட்டி அடிமா. நேத்துக்க நீ அடி வாங்கினா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீ கம்மன் இருந்து. அவள்தான் குடும்பம் ஒண்ணா சந்திச்சா. வாங்க பிள்ளையார் கும்பிடலாம். ஏய் உங்க வீட்டுக்காரன் கேன நினைக்கிறவா நம்ம போயிடலாம். என்ன இப்படி ஓடிச்சு வீட்டுக்காரனை விட்டு? என் பொண்டாட்டி எங்க? உன் பொண்டாட்டி வக்கீல் கூட்டோனே போயிடுச்சு. ஐயோ பொண்டாட்டி எங்கடி போன? வா பேரரசி போலாம். ஆஹா நான் வீட்டுக்கு வர மாட்டேன். வாடி. நான் வர மாட்டேன். அதான் வரமாட்டேன்னு சொல்றல்ல. ஏய் நீ வாடி. ஏய் நில்லு. நீ ஏன் அப்படி வச்சிட்டீங்க? வச்சுக்காதீங்கப்பா. ஏய் போங்கடா.